ஹாய் ஆல், இன்றைக்கி பீட்ரூட் பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம் 20 நிமிஷம். பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு, பிரியாணி மசாலா, தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம் 1 போட்டு, பெரிய வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே தக்காளி 1, பச்சை மிளகா 1, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு முடி தேங்காய் கசகசா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்ச விழுதியும் சேர்த்து ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசியும் சேர்த்து நல்லா கொதி வந்தோடனே நம்ம மேனிபேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ஈஸியான ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. பன்னீரை மேலே அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கிளறக்கூடாது. அதுக்கு மேலே கொத்தமல்லி தூவியும் போட்டு மூடி வச்சு ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சூடான பன்னீர் பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பாய்.